for this fibro scan screening for fatty liver. Strongly believe prevention is better than cure, but a lot of people have a concept on their mind that hospitals will only focus on cure, not the prevention. But the other way around is, if we prevent it, there's nothing like that. We don't want cure to be missed out, but at the same time prevention should be focused. Let me tell you, today if you can diagnose it early, there are multiple options of better options of cure also. If you diagnose it late, there is a chance of landing into complications. And now here at Gleneagles Health City, we and our team, we strongly focus on preventing various diseases in the community, and today we really feel privileged for giving this opportunity for us to screen the livers with the FibroScan technology to rule out if there is any fatty liver. I sincerely thank the entire police department and all the senior officials of police department who have given this opportunity for us to go ahead. And in the future, we will be very happy to roll out such programs more and more, so that we all together eradicate and prevent a lot of diseases in the community. Thank you so much, and I request every one of you to participate, not just screening, also please understand if there are any other modalities to prevent fatty liver and then further consequences of fatty liver. Thank you so much. இதனுடைய சிறப்பு என்னன்னா, ரொட்டீன் அல்ட்ராசோனோகிராம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கேன் பண்ணுவோம், அதில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு தருவாங்க, கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 சில சமயம் போடுவாங்க, சில சமயம் கிரேடு போடாமல் வெறும் ஃபேட்டி லிவரில் கொழுப்பினுடைய அளவு வியாதியை சரி பண்ணலைன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிற்காலத்தில் அவங்களுக்கு கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட சிரோசிஸ், எப்படி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சிரோசிஸ் அப்படின்ற, அதாவது பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் அது வருதோ, அதே மாதிரி குடிக்காம இருந்தாலும் ஸ்கேன்ல ஃபேட்டி லிவர்னு காமிச்சதுன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கும் இந்த லிவர் சிரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதை வந்து ஒரு டிசீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு லிவர் ப்ராப்ளத்தை டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம்னா பிளட் டெஸ்ட்ல அவ்வளவு தெரியாது. அல்ட்ராசோனோகிராம்ல ஃபேட்டி லிவர்னு மட்டும் தருதே ஒழிய, அந்த கிரேடு சொல்லுதே ஒழிய எவ்வளவு லிவர் செல் டெத்தா இருக்கு, இந்த ஃபேட்டு லிவர் செல்லுக்குள்ள டெபாசிட் ஆனனால செல் டெத்து, அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஆயிருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஃபைப்ரோஸ்கேன் மிஷின் வந்து அது பர்சன்டேஜ் பண்ணுவோம். மீதியெல்லாம் இந்த டெத் இஷ்யூ அறியறதுக்கு லிவர் பயாப்சி பண்ணுவோம். லிவர் பயாப்சி பண்ணி அந்த லிவர்ல இருந்து ஒரு டிஷ்யூ மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து எவ்வளவு செல்லு உயிரோடு நார்மலா இருக்கு, எவ்வளவு செல்லு டெத்தா இருக்குன்றத பெத்தாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் அது ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். பட் இந்த ஸ்கேன் ஒன்றும் கிடையாது, ஒரு வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லயே எவ்வளவு செல் ஃபைப்ரோசிஸ் டெத் இருக்கு அப்படின்னு வரும். நார்மல் ரேஞ்ச் வந்து இதுல வந்து கிலோ பாஸ்கல் கேபிஏன்னு அதுல இப்போ நீங்க பண்றப்போ உங்களுக்கு தெரியும், அது பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. நார்மல் வந்து 5 கீழே இருந்தா ஓகே, 5 to 8 இருந்தா அதுல கிரேடு வரும், கொஞ்சம் செல் டெத் ஆயிருக்கு. இதே ஒரு லிமிட் 15-20க்கு மேல போனா நிறைய செல் டெத் ஆயிருக்குன்னு. ஸோ இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், டாக்டர்ஸுக்கும் தெரியும். அப்படி வந்திருக்கிறப்ப நான் நார்மலா இருந்தாலும் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை முன்னாடியே தொடங்கலாம். எப்பயுமே ட்ரீட்மெண்ட் முன்னாடியே தொடங்குறப்ப அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும். லிவர்ல உள்ள ஒரு நல்ல தன்மை ரீஜெனரேஷன், செல் டெத் ஆனாலும் புதுசா ஃபார்ம் பண்ணும், அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறனால நம்ம டெத் செல் கண்டுபிடிச்சாலும் அது ஏன் டெத் செல் ஆச்சு, அதுக்குரிய காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, இது வந்து 6 to 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து பழைய நம்பரை விட அந்த சமயத்துல நம்ம இம்ப்ரூவ் ஆனோம்னா நம்பர் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு 15 கிலோ பாஸ்கல்னு வருது, கரெக்டா ஒரு 1 இயர் ரெகுலரா அவங்க அந்த கரெக்டா ட்ரீட்மெண்ட்றது பெரிய காஸ்ட்லி மெடிசன்லாம் கிடையவே கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி தான். அது பண்றப்ப அந்த 15ல இருந்து 10 வந்துருச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த ஒரு வருஷம், ஸோ நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரோம். இதுதான் இந்த நாள்ல நம்ம வந்து பண்ணக்கூடியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம மட்டும் இல்லாம
நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை பற்றி தெரிஞ்சு இப்போ பார்க்குறப்ப காலேஜ் கோயிங் பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே கூட சும்மா ஸ்கேனுக்கு வருவாங்க, வேறு வியாதின்னு பண்ணுவாங்க, ஃபீவர்னு அட்மிட் ஆவாங்க, ஆனால் ஸ்கேனில் பார்த்தா ஃபேட்டி லிவர்னு இருக்குது. ஸோ இது வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய டயட் பேட்டர்ன், லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாகவும் அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த ஒரு நாளுக்காக வந்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு அகைன் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸில் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் வந்து நம்மளால ஒதுக்க முடியாது. வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டிகிட்டே இருப்போமே ஒழிய இந்த ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்மளுடைய காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுவாகவே வந்து எல்லாருடைய ஹெல்த்லையும் மிகுந்த அக்கறை உள்ளவர். இதுக்கு முன்னாடி தெரியும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேன்சர்ல சடனா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிராஃபிக்ல எல்லாருக்கும் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, அதனால இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஐ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ குளோபல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அப்ரோச் பண்ணப்போ இமீடியட்லி சார் செடேஸ் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். டெய்லி காலையிலேருந்து 24 hours இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் அப்படிதான், அதே மாதிரி போலீஸ் ப்ரொஃபஷனும் 24/7 நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நேரம் இருக்காது. ஸோ வீட்டை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வரணும், டியூட்டி பார்க்கணும், இதுலேயே வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மறந்துடுறோம். பட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வந்து இது எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம மறந்துடுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தானே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவாது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது. இது வந்து ஒரு 3 days நடக்கும் இந்த ப்ரோக்ராம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து செக்அப் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், இந்த யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிட்டு we can go ahead. If anybody is having இந்த ஸ்க்ரீனிங்ல யாருக்காவது சீரியஸாக இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதை பற்றி டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு we can proceed further. அதனால நீங்க மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்க போய் உங்க கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்க. அது மாதிரி ஏசிஸ் வந்து யூ கேன் டெல் யுவர் ரேஞ்சில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லுங்க, ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் மென் எல்லாருக்கும் சொல்லுங்க. யாருக்காவது ஹெல்த் செக்அப்ல வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 3 days ப்ரோக்ராம்ல அவங்க கலந்துட்டு பண்ணிக்கலாம். இங்க வந்திருக்க ஒரு 200-300 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்டுருக்கோம். பட் நீங்க மட்டும் இல்லை, ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் நீங்க கூட்டிட்டு வந்து இந்த 3 days வந்து நீங்க இந்த ஸ்கிரீனிங் யூ கேன் டூ இட். மற்றவங்களுக்கும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து இதனால பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பமும் கூட. ஸோ இதை வந்து நீங்க பெஸ்டா